السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصليه الكريم أما بعد ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கியவனாக, மேலும் அந்த அல்லாஹ் ஜல்ல வஅலா நம்மை எவ்வாறு இங்கு ஒன்று கூட்டினானோ அதே போன்று நாளை சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரித்தான உறவுகளே, சகோதரர்களே, நாமெல்லாம் சொர்க்கத்தை கட்டாயமாக்கக்கூடிய காரியங்கள் என்ற அடிப்படையில் இதுவரை கிட்டத்தட்ட 29 செய்திகளை பார்த்திருக்கிறோம். அதைத் தொடர்ந்து இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, நாம் நேற்றைய பார்த்த அந்த செய்திகளினுடைய தொடர்ச்சியான ஒரு செய்தி தான். அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேற்று சொன்ன என்ன செய்தி பார்த்தோம் அப்படின்னா, கடைசியில் 2 செய்திகளை பார்த்தோம். என்னது? ஷஹீதுகளை குறித்து பார்த்தோம். அதாவது போரில் மரணிக்காத, போருக்கு அல்லாஹ்வினுடைய பாதையில் சென்று மரணிக்காதவர்களும் ஷஹீதாவார்கள் என்கின்ற ஒரு சில கூட்டத்தாரை பார்த்தோம். அந்த கூட்டத்தார்களை அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது வேறொரு ஹதீஸிலே 5 நபர்களை குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். சுகதாக்கள் மொத்தம் 5 நபர்கள் இருக்கிறார்கள் என்பதாக 5 விதமான நபர்களை குறித்து சொல்லுகிறாங்க. முதலாவது நபர் யார் அப்படின்னு சொன்னால், அஷ்ஷுஹதாவு ஹம்சா, சுகதாக்கள் என்பவர்கள், ஷஹீதுகள் என்பவர்கள் 5 பேர் இருக்கிறாங்க. முதலாவது நபர் அல் மத்ஊன் வல் மப்தூன் வல் கரீக் வ சாஹிபுல் ஹதுமி வ ஷஹீது ஃபி சபீலில்லாஹ். அதாவது முதலாவது நபர் இறைவழியில், அதாவது அல்லாஹ்வினுடைய பாதையிலே குத்தி கொல்லப்படக்கூடியவர். இரண்டாவது நபர் வல் மபுத்தூன் என்பவர் வயிற்றுப்போக்கில், அதாவது வயிறு வலி, ஏதாவது ஒரு வயிற்றினுடைய வழியினால் மரணம் அடையக்கூடியவர். அவரும் யார்? ஷஹீதாக இருக்கிறார். வல் கரீக், மேலும் தண்ணியில் யார் மூழ்கி மரணிக்கிறாங்களோ அவங்களும் ஷஹீதாக இருக்கிறாங்க. சாஹிபுல் ஹதும், யார் ஒருவர் அதாவது கட்டிட இடுபாடுகளுக்கு நடுவில் மாட்டி மரணிக்கிறாரோ, கட்டிடம் மேலே உளுந்து மரணிக்கிறாரோ அவரும் யார்? ஷஹீதாக இருக்கிறார். ஷஹீது ஃபி சபீலில்லாஹ். இவங்கெல்லாம் அல்லாஹ்வினுடைய பாதையில், அதாவது அல்லாஹ்வினுடைய அந்த விஷயத்தில் ஷஹீதுகளாக இருக்கிறார்கள். 5 ஷஹீதுகளிலே இந்த 5 நபர்களும் என்பதாக அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த 5 நபர்களும் என்னது? ஷஹீதுகளாக இருக்கிறார்கள். என்னதான் இவர்கள் போருக்கு சென்று அங்கு இறை வழியிலே கொல்லப்படாவிட்டாலும் இவர்களும் ஷஹீதுகள் என்பதாக அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. முதலாவது நபர் யார்? இறை வழியில் கொல்லப்படுவது. அது எப்படி? என்னது? நம்ம அனைவருக்கும் தெரியும். போருக்கு போய் எதிரிகளுடன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மேலோங்க வேண்டும், உயர்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி போரிட்டு மரணிக்கக்கூடியவர். இன்னொருத்தவங்க யார்? எந்த வழியாக இருந்தாலும் சரி, வயிற்று வலி மிகுந்த காரணத்தினால் வயிற்று வலியினாலே மரணிக்கக்கூடியவர். இதற்கு இன்னொரு சிறப்பு இருக்குது. யார் வயிற்று வலியில் மரணிக்கிறாங்களோ அவங்களுக்கு மன்னரே வேதனை கிடையாது என்பதாக இன்னொரு ஹதீஸில் என்ன பண்ண முடியுது, நம்மளால் பார்க்க முடியுது. வயிற்று வலியினால், வயிற்று போக்கினுடைய காரணத்தினால் மரணிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்படி யார் மரணிக்கிறாங்களோ அவங்க ஷஹீத் என்பதாக சொன்னார்கள். அடுத்து அண்ணன் பெருமானா சொல்லும் பொழுது வல்ல கரீக்னா நீரில் மூழ்கி, யார் தண்ணீரில் மூழ்கி மரணிக்கிறாங்களோ, தண்ணீரில் மூழ்கி மரணிக்கக்கூடியவங்க யார்? ஷஹீதாக இருக்கிறாங்க. மேலும் இடிபாடுகளுக்கு இடையில் யார் சிக்கி மரணிக்கிறாங்களோ அவங்களும் ஷஹீதாக இருக்கிறாங்க. ஷஹீது ஃபி சபீலில்லாஹ். மேலும் அல்லாஹ்வினுடைய அந்த போரிலே கொல்லப்படுபவனும் ஷஹீத் என்பதாக நம்ம அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், ஷஹீத் என்பவர்கள் இந்த உலகத்தில் தான் என்ன பண்ணுவாங்க? மரணித்தவர்களாக இருப்பாங்க. ஆனால் அல்லாஹ்விடத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? உணவளிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்விடத்தில் உயிருள்ளவர்களாக இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறோம்? நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? ஷஹீதுகளை செத்தவர்கள், மரணித்தவர்கள் என்று சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க எப்படி இருக்கிறாங்க? அல்லாஹ்விடத்தில் உயிர் வாழ்ந்து கொண்டு உணவளிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க என்பதாக என்ன பண்ணுறான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவதை நம்மால் பார்க்க முடியாது. அதே போன்று இந்த இப்போ சொல்லப்பட்ட இந்த 5 ஷஹீதுகளும், இதற்கு முன்னால் சொல்லப்பட்ட அந்த 2 ஷஹீதுகளும் எல்லாம் சமமாவார்களா? அல்லாஹ்வினுடைய பாதையில் கொல்லப்படுவதும் இந்த ஷஹீதுகளும் சமமாவார்களா என்று பார்த்தால் அது அப்படி சமம் கிடையாது. அல்லாஹ்வினுடைய பாதையில் கொல்லப்படுறது, அல்லாஹ்வினுடைய பாதையில் அல்லாஹ்வினுடைய மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி போர் பண்ணி அங்கே மரணிக்கிறார்ல, அங்கே ஷஹீதாகிறார்கள், அவருக்கு தான் என்னது சிறப்பு கூட, அவருக்கு தான் அந்தஸ்து அதிகம். இது அல்லாத இந்த 6 நபர்கள், நேற்று பார்த்த 2 என்ன, அதே தன்னுடைய பொருளாதாரத்திற்காக வேண்டி
போராடி யார் மரணிக்கிறாரோ அவர் என்ன ஷஹீது. கர்ப்பிணி பெண் என்னாகிறாங்க அதே நிலையில் மரணித்தா ஷஹீத் ஆகிறாங்கன்னு பார்த்தோம்னா இவங்க எல்லாம் இந்த 2 பேரும் இதற்கு இன்னைக்கு பார்த்தா அந்த 4 இந்த 6 நபர்களும் அந்த அல்லாஹ்வினுடைய பாதையில் கொல்லப்பட்டவருடன் சமமாவார்களா என்று கேட்டால் என்னது சமமாக மாட்டாங்க. அல்லாஹ்வினுடைய பாதையில் யார் ஷஹீதாக்கப்படுறாரோ அல்லாஹ்வினுடைய பாதையில் போர்க்களத்தில் இருந்து யார் அல்லாஹ் மரணிக்கிறாரோ அவர் தான் என்னது உயர்ந்தவர். இது அல்லாத இந்த 6 நபர்களும் என்னது அவங்களும் ஷஹீது தான். ஆனால் இவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த சிறப்பு இவங்களுக்கு கிடைக்குமா என்று பார்த்தால் என்னது கிடையாது. அதில் என்ன பண்ணுறாங்க இமாம்கள் இந்த கருத்தை சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இது என்னது இன்றைக்கு பார்த்து 5 விடயங்களை என்ன பண்ணியிருக்கிறோம் இன்னைக்கு பார்த்துருக்கோம். முதலாவது விடயம் அல்லாஹ்வினுடைய பாதையில் மரணிக்கிறது. 2வது வயிற்று வலியினால் மரணிக்கிறது. 3வது நீரிலே மூழ்கி மரணிக்கிறது. 4வது இடிபாடுகளுக்கு இடையிலே மரணிக்கிறது. இடிபாடுக்கு மேலே விழுந்து கட்டிடங்கள் இடிபாடுகளுக்கு இடையிலே இருந்து மரணிக்கக்கூடியது. அதே போன்று அல்லாஹ்வினுடைய பாதையிலே கொல்லப்படுறது. இந்த 5ம் என்னது ஷஹீதுகள் என்பதாக அண்ணலம் பெருமானார் சொன்னார்கள். மேலும் அண்ணலம் பெருமானார் சொல்லும் பொழுது அஷ்ஷஹீது ஃபில் ஜன்னா 35வது விடயமாக பார்க்கும் பொழுது அஷ்ஷஹீது ஃபில் ஜன்னா ஷஹீத் என்று சொன்னாலே யாரெல்லாம் ஷஹீதுகளாக இருக்கிறார்களோ எல்லாமே சொர்க்கத்தில் இருப்பாங்க அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே எல்லாத்திற்கும் மொத்தமாக சொல்லிட்டாங்க. அஷ்ஷஹீது ஃபில் ஜன்னா ஷஹீத் என்று யாரெல்லாம் இருக்கிறார்களோ உயிர் தியாகி என்று யாரெல்லாம் இருக்கிறார்களோ அனைவரும் சொர்க்கத்தில் உள்ளவர்கள் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக அன்பிற்குரித்தான உறவுகளே இதெல்லாம் ஷஹீதுகளுக்கு உண்டான ஒரு வழியாக இருக்கிறது. சொர்க்கத்தை கட்டாயமாக்கக்கூடிய ஒரு வழியாகவும் இருக்கிறது. ஆக இது போன்று யாராவது மரணித்தார்கள் என்றால் அவங்களுக்கு என்ன அது நிச்சயமாக ஷஹீதாக இருக்கிறது. ஆனால் வேண்டுமென்று யாராவது அது போன்று மரணித்தார்கள் என்றால் வேண்டுமென்று என்னது தற்கொலை செய்து கொள்வது வேணும்னா போய் நீரில் போய் எது நீச்சல் தெரியாமல் போய் குதிச்சுட்டு மரணிச்சுனா அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் என்னது கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதே போன்று தானாகவே வேண்டுமென்றே வயிறு வலியை ஏற்படுத்தி கொண்டு அதே நிலையில் மரணிக்கிறவர் இப்படிலாம் என்னது தானாக ஏற்படுத்தி கொண்டதெல்லாம் கிடையாது. அதாவது அது இயற்கையிலே நிகழணும். தானாக ஏற்படுத்தி கொண்டு செஞ்சுட்டு நான் ஷஹீத் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுது அது அல்லாஹ்வினுடைய அந்த பார்வையில் ஷஹீதாக கருதப்படாது. அல்லாஹுக்கு நாடி இயற்கையில் எது நடக்குதோ அல்லாஹ்வினுடைய நாட்டத்தினால் எது நமக்கு ஏற்படுதோ அப்படி ஏற்பட்டால் மட்டும்தான் ஷஹீத் என்று சொல்லப்படும். அன்பிற்குரித்தான உறவுகளே சொர்க்கத்தை கட்டாயமாக்கக்கூடிய காரியங்களிலே இன்றைக்கு 6 விடயங்களை பார்த்திருக்கிறோம். நேற்று 2 விடயம் 2ஐயும் சேர்த்து 8 விடயங்களும் என்னது ஷஹீதுகளை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்குது. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் எல்லாம் சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூட்டி வைப்பானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரைக்கு திரடுகின்றேன். ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.